ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சிம்பிளான சேமியா பாயாசம் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சேமியா பாயாசம் செய்கிறதுக்கு அரை கப் அளவுக்கு வறுத்த சேமியா எடுத்திருக்கேன். அது கூடவே அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பாத்திரத்தை வச்சிடலாம். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா இந்த தண்ணியில் இந்த சேமியா நல்லா கொதித்து வெந்து இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு காய்ச்சின பாலை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பால் ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால்ன்றதுனால நம்ம ரொம்ப நேரம் பாலை கொதிக்க வைக்க தேவையில்லை. கொஞ்ச நேரம் கொதிச்சு வந்தால் போதும். நம்ம இப்போ முந்திரி திராட்சைலாம் தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடான உடனே முந்திரி திராட்சை ஏலக்காய் சேர்த்துருக்கேன். நல்லா லைட்டாக பொன்னிறமாக மாறுற வரைக்கும் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இப்போ பார்க்கலாம் சேமியா பாயாசம் எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஓரளவுக்கு கிண்டி விட்டுக்கணும். இப்போ நீங்கள் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பண்ணுறதுனால உங்களோட பாயாசம் இது இறுகி போகாது. இதே மாதிரி தான் இருக்கும், இதே ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். நம்ம பாலை முன்னாடி ஊற்றி நம்ம செஞ்சிட்டோன்னா தான் இறுகி போயிடும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். பாயாசம் நல்லா இந்த மாதிரி தண்ணியாகவே உங்களுக்கு இருக்கும். இப்போ முந்திரி திராட்சைலாம் ரெடியானதெல்லாம் இதுக்குள்ளே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம பரிமாற ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப எளிமையாக பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.